Yes, hello future medicos. Welcome back to Future Doctor Need Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோல் கான்செப்டில் நிறைய ஒன்று நம்ம பார்க்காம இருக்கோம். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் ஆஃப், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், அப்புறம் டைமென்ஷனல் அனாலிசிஸ், இன்னும் நிறையா இருக்குது. பட் நாம் இந்த செஷனில் இது மூணுத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எஸ், ஓகே. இது வந்து ஒரு 30 minutes இல்லைனா 30 minutes அபோவ், ஒரு 5 minutes இல்லைனா 10 minutes சேர்த்து இருக்கலாம், இல்லைனா கம்மியாக கூட இருக்கலாம். ஓகே, எஸ், நான் சீக்கிரம் முடிச்சிருவேன், உங்களுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்க மாட்டேன். நிறைய நாள் ஆச்சு, ஆமாவா? எஸ், நான் செஷன் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. எஸ், ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், அப்புறம் டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஆர் யூனிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து இந்த யூனிட்லேருந்து மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் மாற்றுறது, கிலோமீட்டர்லேருந்து மீட்டரில் மாற்றுறது, அந்த மாதிரி. ஓகே, ஜஸ்ட் அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். பட் டைமென்ஷனல் அனாலிசிஸ் தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நியூமரிக்கல் ப்ரிஃபிக்ஸ் தெரியணும். ஓகே, எஸ், அது நான் நடத்தியிருக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்டே, பட் நோ இஷ்யூஸ். ஓகே, நியூமரிக்கல் ப்ரிஃபிக்ஸ் அதையும் இந்த செஷன்லேயே நான் போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி மைக்ரோனா என்னது, டெக்கானா என்னது, மெகானா என்னது, ஜிகானா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் நெக்ஸ்ட் செஷனில் போகிறேன். ஓகே, அதை பற்றி நெக்ஸ்ட் செஷனில் போகிறேன். இப்போதைக்கு நம்ம எப்படி மாற்றலான்னு மட்டும் நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, எஸ், ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் நான் செஷன் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதில் ரவுண்ட் ஆஃப் பார்த்துடலாம்ப்பா. ரவுண்ட் ஆஃப்னா என்ன? எஸ், இப்போ வந்து பாயிண்டில் இருந்தால், ஒரு டெசிமலில் இருந்தால் அது எப்படி வந்து டோட்டலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஓகே, டெசிமல் ஆர் சம்திங். ஓகே, நம்ம அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஆஃப் பார்க்கலாமா? ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணுவீங்க? எஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1278. இது எப்படிப்பா ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? இங்கே பாருங்கள். எஸ், 5ஓட அதிகமாக இருக்கா? 5ஓட இங்கே அதிகமாக இருக்கா? 7. ஆமாவா? 5ஓட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரிசீடிங் நம்பர்னால் இதுதான். ஓகே, முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த நம்பரில் +1 ஆட் பண்ணிக்கணும். ஓகே, 5ஓட greater than 5ஆக இருந்துச்சுன்னா ப்ரிசீடிங் நம்பரில் +1 நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ரவுண்ட் ஆஃப் புரிஞ்சிச்சா? அப்போ நீங்கள் இதை எப்படி போடுவீங்க? எஸ், 1 ஆட் பண்ணால் 1300 வருமா? 1300 வருமா? ஓகே, புரிஞ்சிச்சாப்பா? ப்ரிசீடிங் நம்பரில் +1 ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, எஸ், ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோமா? இதே மாதிரி இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, எஸ், அதுவே 1225 வச்சுக்கோங்களேன். எஸ், இதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? எஸ், இங்கே பாருங்கள். எஸ், இந்த 5 கணக்கு எடுத்து வேணாம். எஸ், இங்கே வந்து மாற்ற சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், ஓகே, 2ன்றது 5ஓட லெஸ் தெனாக இருக்கா? ஆமாம் தானே? 5ஓட கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நோ சேஞ்ச், ப்ரிசீடிங் நம்பரில் சேஞ்சே நடக்காது. ஓகே, புரிஞ்சிச்சா? அப்போ இங்கே நீங்கள் என்ன எழுதுவீங்க? 1200 மட்டும் தான் போடணும். ஓகே, புரிஞ்சிச்சா? எஸ், 2வை வந்து சேஞ்ச் பண்ணவே கூடாது அப்படின்னு தானே சொல்லியிருக்கேன். ஒருவேளை 5ஓட அதிகமாக இருக்குது, 5ஓட அதிகமாக 7 இருக்கா, அதனால் 1 ஆட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பாருங்கள், 5ஓட கம்மியாக தான் இருக்குது 2. ஸோ தட் நோ சேஞ்ச், ப்ரிசீடிங் நம்பரில் எந்த சேஞ்சும் நடக்காது. ஓகே, புரிஞ்சிச்சா? எஸ், பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50க்கு அபோவாக இருக்கா? 78ன்றது 50க்கு அபோவாக இருக்கா அப்படின்னும் போது நீங்கள் +1 ஆட் பண்ணுவீங்களா? எங்கள் ப்ரிசீடிங் நம்பரில் முன்னாடி இருக்கு இல்லையா, அதுதான் ப்ரிசீடிங். இது சிப்பா, CEDING, ப்ரிசீடிங் நம்பர். ஓகே, அதில் வந்து +1 ஆட் பண்ண போகிறீங்க. அதுவே 50ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நோ சேஞ்ச், அது எந்த சேஞ்சும் பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே விட்டுடலாம். புரிஞ்சிச்சாப்பா? இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, 298. இதை எப்படிப்பா ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? ஈஸியாக சொல்லலாம். 300க்கு கம்மியாக 50 அபோவ் இருக்குது, 98ன்றது இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகே, எஸ், 98ன்றது 50க்கு அபோவ் தானே இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இங்கே 300ன்னு எழுதலாமா? எஸ், 2ல் +1 ஆட் பண்ணால் 3, அப்போ 300. ஓகே, புரிஞ்சிச்சா? எஸ், அதுவே 413 அப்படின்னு இருந்தால் இது வந்து 50க்கு கீழே தானே இருக்குது அப்படின்னும் போது 400ன்னு எழுதிக்கலாம். ஓகே, எஸ், புரிஞ்சிச்சா? 50ஓட கீழே இருக்குது, இது 50 அபோவ் இருக்குது. ஸோ தட் +1 இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 4ன்றது அப்படியே தான் இருக்குது. ஆமாவா? ஸோ 400 முடிஞ்சிச்சா?
நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். நோ சேஞ்ச். ரவுண்ட் ஆஃப் இவ்வளோ தான்ப்பா. ரவுண்ட் ஆஃப் ஈஸி தானே, கஷ்டமாவா இருக்குது? இல்லைல்ல. எஸ், ஒரு ½ அன் ஹவரில் நான் முடிச்சிருவேன். யூ டோன்ட் ஃபீல். எஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு சின்ன ஒரு இது மட்டும் பார்த்துக்கலாம். டிஜிட் digit to be removed, digit to be removed, change in preceding number, okay. For example, above, for example, first one வந்து 5ஓட எஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நோ சேஞ்சா? நான் சொன்னல ப்ரிசீடிங் நம்பரில் நோ சேஞ்ச். எஸ், ஆமாம் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுதாப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ், ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12.53. ஓகே, வெயிட் 53. எஸ், இங்கே சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்னும் போது இது 5ஓட சின்னதாக தானே இருக்குது 3ன்றது. அப்படின்னும் போது நோ சேஞ்ச். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? த ஆன்சர் இஸ் 12.5 வருமா? 12.5 வருமா? 3க்கு முன்னாடி இருக்கிற ப்ரிசீடிங் நம்பரில் நோ சேஞ்ச். புரிஞ்சிச்சா? அதுவே எஸ் கிரேட்டர் தென் 5ஆக இருந்துச்சுன்னா 5ஓட அதிகமாக இருக்குது அப்படின்னுச்சுன்னா ப்ரிசீடிங் நம்பரில் என்ன நடக்கும்? +1 ஆட் ஆகுமா? அதனால் ஓகே, அதனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12.58ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எஸ், முன்னாடி வந்து 5 இருக்குது, 5ஓட அதிகமாக 8. ஆமாவா? எஸ், அப்போது 5ல் சேஞ்ச் நடக்கணும் இல்லையா? நடக்கணும் தானே? 12.6 வருமா +1 ஆட் பண்ணி? புரிஞ்சிச்சா? எஸ், அதுவே ஈக்குவல் 5ஆக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 5. எஸ், தேர்ட் ஒன் வந்து எஸ் ரவுண்ட் ஆஃப் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, அண்ட் நம்ம அதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டியும். ஓகே, ஈக்குவல் 5ஆக இருந்துச்சுன்னா எஸ் ப்ரிசீடிங் நம்பரில் என்ன நடக்கும்? ஒரு வேளை ப்ரிசீடிங் நம்பர் ஹார்டாக இருந்துச்சு. ஹார்ட்னா ஒற்றைப்படை எண். ஓகே, எப்படி 1 3 5 அந்த மாதிரி. ஓகே, ஹார்ட் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து +1 ஆட் பண்ணணும். ஓகே, எஸ், ஆட் +1. அதுவே ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஓகே, நோ சேஞ்ச் இன் ப்ரிசீடிங் நம்பர். எந்த சேஞ்சும் பண்ண மாட்டீங்க. ஓகே, எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஆட் நம்பரில் தானே. அப்போ 12.35. ஓகே, இங்கே பாருங்கள் ஈக்குவல் டு 5ஆக இருக்கா? ஈக்குவல் டு 5ஆக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ஆட் நம்பர் இருக்குது அப்படின்னும் போது +1 ஆட் பண்ணுவீங்களா? அப்போது 12.4 வருமா? ஓகே, இருங்க, 12.35. எஸ், இங்கே 5க்கு முன்னாடி 3 ஆட் நம்பர் இருக்கா? அதனால் நீங்கள் +1 ஆட் பண்ணுவீங்களா? 12.4 வருமா? எஸ், அதுவே ஈவன்னா நோ சேஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். ப்ரிசீடிங் நம்பரில் எந்த சேஞ்சும் நடக்காதுன்னு சொல்லியிருக்குண்ணா. எஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 12.45ன்னு வச்சுக்கோங்களேன். 12.45னா எஸ், இங்கே பாருங்கள், எஸ் ஈக்குவல் டு 5ஆக இருக்கா? இதுக்கு முன்னாடி ஈவன் நம்பர் இருக்குது அப்படின்னும் போது நோ சேஞ்ச் 12.4 தான் வரும். எஸ், புரிஞ்சிச்சா? வெரி வெரி ஈஸினோ. 12.4. எஸ், இதில் எதனா டவுட் இருக்கா? கிரேட்டர் தென் 5னா +1 ஆட் பண்ண போகிறீங்க, லெஸ் தென் 5னா நோ சேஞ்ச். அதுவே ஈக்குவல் டு 5ஆக இருக்கும்போது ஓகே, ஈக்குவல் டு 5 இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து 3 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 5ஓட அதிகமாக 5ஓட கம்மியாக 5ஓட அதிகமாக இருக்கா? பட் இங்கே பாருங்களேன், இங்கே 5 கேட்டிருக்கான். எஸ், 5, இங்கேயும் 5. இதுக்கு முன்னாடி ஆட் நம்பராக இருந்தால் +1 ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, ப்ரிசீடிங் நம்பரில் +1 ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுவே ஈவன் நம்பராக இருந்துச்சு 4 2 ஓகே 8 அந்த மாதிரி. ஓகே, 6 எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். ஸோ எல்லாமே ஈவன் நம்பர்ஸ்னால் இரட்டைப்படை எண் அப்படின்னு சொல்லுவோமாங்களா தமிழில். அப்படின்னும் போது நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்குண்ணா. ப்ரிசீடிங் நம்பரில் நோ சேஞ்ச். புரிஞ்சிச்சாப்பா? ரவுண்ட் ஆஃப் புரிஞ்சிச்சா? ரவுண்ட் ஆஃப் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகேஷன் ஃபிகர் போகிறோம். ½ அன் ஹவர்ஸ் கூட வருமானான்னு தெரியல. வெரி வெரி ஈஸி கான்செப்ட். ஓகே, வெரி வெரி ஈஸி கான்செப்ட்.
எஸ் ஓகே. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பார்க்கலாம். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் செகண்ட் வந்து சிக்னிஃபிகண்ட். ஈஸியாக இருக்காப்பா ஃபிகர்ஸ். இதுக்கு சம் கேன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இதுக்கு வந்து சம் ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் பார்த்து நம்ம கொஷின் சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே எஸ் ரவுண்ட் ஆஃபுக்கு வந்து நானே கொஷின்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ தட் ஈஸியாக தான் இருக்கும். வெரி வெரி சிம்பிள். எஸ் இதுக்கு டெஃபினேஷன் வந்து மீனிங்ஃபுல் ஃபிகர் meaningful digits which are noun with certainty. ஒரு துல்லியமாலாம் இல்லை. ஓகே certainty பட் இட்ஸ் மீனிங்ஃபுல் டிஜிட் தான். நம்ம வந்து அப்படியே சும்மா எஸ் இது வந்து ரியலாக கிடையாது. ஓகே ரியலாக கிடையாது. சர்டைனிட்டி ஓகே தோராயணமாக. ஓகே புரிஞ்சிச்சாப்பா. இது மீனிங்ஃபுல் டிஜிட் தான். பட் நம்ம வந்து தோராயணமாக நம்ம சொல்கிறோம். புரிஞ்சிச்சா. இதுக்கு சம் ரூல்ஸ்லாம் இது ஃபாலோ பண்ணுப்பா. அந்த ரூல்ஸ்லாம் சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்லேருந்து ப்ரீவியஸ் கொஷின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து இஸ் நான் ஜீரோ டிஜிட் ஆர் சிக்னிஃபிகண்ட். நான் ஜீரோனா ஜீரோ இல்லாமல் 1 2 3 4 அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். ஓகே டிஜிட்ஸ் digits ஆர் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா சிக்னிஃபிகண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 இதில் எத்தனைப்பா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது? 4 இருக்கா? 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கா? எஸ் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே எஸ் 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரூல் சொல்கிறதா. செகண்ட் ரூல் zeros in betweenக்கு BW மட்டும் போடுறேன். between two non-zero digits are significant. ஓகே இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம். சிக்னிஃபிகண்ட் எஸ் நான் ஜீரோ டிஜிட்ஸ்னால் மேலே சொல்லிட்டேன். ஜீரோ இல்லாமல் மற்ற நம்பர்ஸ் எல்லாமே வந்து நான் ஜீரோஸ். ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள் 1 0 2 0 4 0 அப்படின்னு வந்து எஸ் நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவில் பிட்வீன் ஜீரோஸ் வந்தால் அதுவும் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே எஸ் அப்போ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கா? புரிஞ்சிச்சா. நான் ஜீரோ டிஜிட்ஸுக்கு பிட்வீனில் ஜீரோஸ் வந்தால் அதுவும் சிக்னிஃபிகண்ட். மேலே வந்து நான் ஜீரோ டிஜிட் எல்லாமே சிக்னிஃபிகண்ட் சொல்லியிருக்காங்க. இங்கே அதுக்கு நடுவில் வந்து ஜீரோ வந்தாலும் நோ ப்ராப்ளம், தட் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிட்ரைட் பண்ணுறாங்க. ஓகே எஸ் நெக்ஸ்ட்டு தேர்ட் ரூல் என்னென்னா ஜீரோஸ் left to right, left to first non-zero digits are not significant. Okay, important non-significant. Significant wait significant இடமே இல்லை. SIG மட்டும் நான் போகிறேன். நான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஓகே சரி என்ன சொல்கிறாங்க இப்போது என்னென்னா வெயிட் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே
left to first non-digit figures or non-significant அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 0 0 2 5 6 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் நான் டிஜிட்டுக்கு முன்னாடி ஜீரோஸ் இருக்கா லெஃப்ட் சைடில் முன்னாடி, ஓகே ஜீரோஸ் இருக்கா, அதெல்லாம் வந்து நான் சிக்னிஃபிகண்ட். ஸோ தட் இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து எஸ் 3 தான். ஓகே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 3 தான். ஓகே முன்னாடி ஜீரோஸ் இருந்துச்சுன்னா ஓகே இஸ் நாட் அ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஓகே பட் பிட்வீனில் வந்தால் நான் ஜீரோவுக்கு பிட்வீனில் வந்துச்சுன்னா ஒருவேளை இந்த 2க்கும் 5க்கும் இடையில ஜீரோ வந்தால் அது சிக்னிஃபிகண்ட். பட் லெஃப்ட் எஸ் இதை விட்டுட்டு நான் ஜீரோஸ் நம்பர்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஃபஸ்ட்டு, அப்படின்னும் போது இது நான் சிக்னிஃபிகண்ட். ஓகே புரிஞ்சிச்சா. எஸ் ஒன்று இருக்குது. இதுக்கே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லிடுறேன். 0.00125 இப்படி இருந்தால் எஸ் இதில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், இதில் 3 இல்லை 4. ஓகே 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. புரிஞ்சிச்சா. எஸ் முன்னாடிலாம் ஜீரோ வந்தால் அது கணக்கிலே இல்லைப்பா. டெசிமல் ஆர் நான் டெசிமல் எனிதிங். ஓகே எஸ் இப்போ வந்து தேர்டு பார்த்து முடிச்சிட்டோம். ஃபோர்த் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா 0 ரைட் டு லாஸ்ட் நான் ஜீரோ digits ஆர் சிக்னிஃபிகண்ட். ஓகே இது எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். சிக்னிஃபிகண்ட் தப்பாக எழுதுகிறேன். significant figures. Okay, if decimal is present அப்பயும் significant தான். Okay, if டெசிமலாக இருந்தாலும் significant is present. பாருங்கள் பாயிண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக எழுதி வச்சுருக்கேன். ஓகே எஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஓகே நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ் இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளோப்பா இருக்கும். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எஸ் if decimal point is present. ஓகே டெசிமல் பாயிண்ட் ப்ரெசண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது சிக்னிஃபிகண்ட். ஓகே டெசிமல் பாயிண்ட் இங்கே இல்லை, ஆமாவா டெசிமல் பாயிண்ட் இந்த புள்ளி எங்கேயுமே கொடுக்கல அப்படின்னும் போது இட்ஸ் நான் சிக்னிஃபிகண்ட். எப்படின்னா டெசிமல் இல்லைன்னா இஃப் நோ டெசிமல் இஸ் நான் சிக்னிஃபிகண்ட். ஓகே நோ டெசிமல் பாயிண்ட் அங்கே இல்லைன்னா இட்ஸ் நான் சிக்னிஃபிகண்ட். புரியுதா நான் எப்படி சொல்கிறேன்னு புரியுதா. எஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் டெசிமல் தானே, நான் டெசிமல். ஸோ தட் இங்கே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 4 தான். ஒரு வேளை டெசிமலில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் இதுவே டெசிமலில் கொடுத்துருக்காங்க, டெசிமலுக்கு அப்புறம் 0 0 கொடுத்துருக்காங்கன்னா எஸ் இட்ஸ் சிக்னிஃபிகண்ட். இதுக்கு வந்து 6 இருக்குமா, 6 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குமா. எஸ் இந்த ரூலை அப்ளை பண்ணுது. புரிஞ்சிச்சாப்பா. எஸ் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கா, நோ ப்ராப்ளம். டெசிமல் இருந்தால் சிக்னிஃபிகண்ட், டெசிமல் இல்லைன்னா நான் சிக்னிஃபிகண்ட். ஓகே புரிஞ்சிச்சா. இன்னும் ஒரே ஒரு ரூல் மட்டும் பார்த்துட்டு கொஷின்ஸ் கொஞ்சமாக சால்வ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஓகே எஸ் ஃபிஃப்த்து கவுண்டிங் நம்பர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னால் பொருள். ஓகே ஆப்ஜெக்ட்ஸ் have infinite significant figures. கவுண்டிங் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5 பனானாஸ் இருக்குது, 10 ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னும் போது எஸ் 10 மட்டும்தான் இருக்கணும். நம்ம கவுண்ட் பண்ணிட்டு போகிறது எல்லாமே நிறைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக வச்சுட்ருக்கலாம். ஓகே புரிஞ்சிச்சா. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இருங்க ஒரே நிமிஷம்.
எஸ் ஓகே. இருங்கப்பா, இது இப்படி ஆயிடுச்சு. கடுப்பு ஆகுது. வெயிட் மினிட். நானே எப்போனா தான் லெக்சர் போடுறேன், இதில் இதுவும் வந்து வேலையை காட்டுது. ஓகே ஓகே, நம்ம இதோடய வச்சுக்கலாம். இதிலே நான் சொல்லிடுறேன் பாருங்கள். நான் ஜீரோஸ் எல்லாமே சிக்னிஃபிகன்ட் சொன்னோன்னா எஸ் இதில் எல்லாமே இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் நான் ஜீரோ, இது ஃபுல்லாமே ஃபோர் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு சொல்லியிருக்காங்களா. இங்கே பாருங்கள் எஸ் நான் ஜீரோஸ். இங்கே பாருங்கள் நான் ஜீரோஸ் இருக்கா, 5 4 3. இது வந்து 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை காமிச்சிருக்கா, புரியுதா? எஸ் ஓகே. இஃப் எனி ஜீரோ ப்ரிசைட்ஸ் non-zero digit is not the preceding zeros indicates the location of these decimal points. For example இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து எஸ் ஒன்லி 1 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது. ஓகே, புரிஞ்சிச்சா? எஸ் நான் ஜீரோஸாக இருக்குது இல்லையா, நான் ஜீரோஸாக இருக்கிறது எல்லாமே சிக்னிஃபிகன்ட் சொன்னோம் இல்லையா, அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, டெசிமல்ஸு எதை வந்தாலும் பரவாயில்ல, புரிஞ்சிச்சா? ஜீரோ வந்தால் நான் சிக்னிஃபிகன்ட். இங்கே பாருங்கள் பிட்வீன் ஜீரோஸ் வந்திருக்கா. ஜீரோஸ் வந்து பிட்வீனில் நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவில் ஜீரோஸ் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் சிக்னிஃபிகன்ட். இங்கே வந்து 5, புரிஞ்சிச்சா? 1 2 3 4 5 சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, சாரி. இங்கே பாருங்கள் எஸ், இங்கே பாருங்கள் 0 at the end or on the right side of the number, right side of the number yes are also significant provided they are on the right side of the decimal point. Okay, yes decimal point க்கு ரைட்டாக இருக்கிறது எல்லாமே ஓகே, ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே சிக்னிஃபிகன்ட் சொல்லியிருக்காங்களா. எஸ், இங்கே பாருங்கள் டெசிமல் பாயிண்ட் வந்து 0 இருக்குது. ஜீரோவுக்கு பின்னாடி வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்கா, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. எஸ்க்கு அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே சிக்னிஃபிகன்ட் சொல்லியிருக்காங்களா. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. பிட்வீன் ஜீரோஸ் ஓகே, இங்கே பாருங்கள் 4 சிக்னிஃபிகன்ட், இங்கே 3. எஸ், எல்லாமே புரியுதாப்பா? இட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? எஸ், டெர்மினல் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட். ஓகே, இஃப் நோ டெசிமல் பாயிண்ட்ஸ். ஓகே, டெசிமல் பாயிண்ட் இல்லாதப்போ அது நான் சிக்னிஃபிகன்ட் நான் சொன்னேன்னா, இங்கே பாருங்கள் எஸ் லாஸ்ட்டாக டெர்மினல் ஜீரோஸ் அது வந்து நான் சிக்னிஃபிகன்ட். இஃப் டெசிமல் பாயிண்ட் இஸ் நாட், டெசிமல் பாயிண்ட் அங்கே இல்லைனா. ஓகே, இங்கே நோ கலர் ஆகிட்டுருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே 1 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே, டெர்மினல் ஜீரோஸ் ஆஃப் நான் சிக்னிஃபிகன்ட். எஸ், டெர்மினல் ஜீரோஸ் டெசிமல் இல்லைனா அங்கே டெர்மினல் ஜீரோஸ்லாம் நான் சிக்னிஃபிகண்ட்டாக மாறிடும். ஓகே, புரிஞ்சிச்சா? அதுவே டெசிமல் இருந்தால் அது சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு நான் சொன்னேன்னா எஸ், கவுண்டிங் தி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 5 bananas and 10 orange have infinite figures as they are exact numbers and can be represented by writing. ஓகே, எஸ் இன்ஃபினைட் ஃபிகர்ஸ் இருக்கும் நான் சொன்னேன்னா. எஸ் ஓகேப்பா, நாம் இப்போ வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் முடிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கொஷின்ஸ் நிறைய உங்களுக்கு தருவேன் இல்லையா, எப்போயுமே நான் கொஷின்ஸ் நிறைய தான் தருவேன். ஸோ இப்போ நான் கொஷின்ஸ் தரேன், நீங்கள் எவ்வளோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஓகே, எஸ் கெட் ரெடி ஃபார் கொஷின்ஸ் சால்விங். எஸ், இதில் எவ்வளோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 0.001 3500. அப்படியே கண்டுபிடிச்சிட்டே வாங்க பார்க்கலாம். நான் கொஷின்ஸை எழுதிடுறேன். இதில் எவ்வளோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். எஸ், மேலே இங்கே பாருங்கள் நான் ஜீரோஸ். ஸோ தட் இங்கே வந்து 3 வருமா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இங்கே பாருங்கள் பிட்வீனில் வந்திருக்கு. ஸோ நாட் அ ப்ராப்ளம். அதனால் 5 வருமா. இங்கே பாருங்கள் முன்னாடி வந்து லெஃப்ட் சைடில் வந்திருக்கா. ஸோ அங்கே வந்து
எஸ் டெசிமலாக இருந்தாலும் அங்கே வந்து இட்ஸ் நாட் ஏ சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. எஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது இதோடைய எஸ் ஃபிகர்ஸ் வந்து 3 ஃபிகர்ஸ் தான் இருக்குது, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்குது. அதுவே தானே இங்கேயும். எஸ் முன்னாடி ஜீரோஸ்லாம் வந்தால் நீங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கூடாது. இட்ஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். ஸோ தட் இங்கே வந்து 6 இருக்குமா, 6 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குமா. இங்கே பாருங்கள் பிட்வீனில் வந்திருக்கு. ஸோ தட் நம்ம அதவே தான் எடுத்துக்கணும். எஸ் 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸா. இங்கே பாருங்கள் முன்னாடி இருக்குது. ஸோ தட் எஸ் நம்ம இன்னும் இங்கே சொன்ன மாதிரியே தான் இட்ஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். அப்போ இங்கே 4 வருமாப்பா, 4 வருமா. எஸ் ஈஸியாக இருக்கா. நெக்ஸ்ட்டு 400. இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். இட்ஸ் நோ டெசிமல். ஆமாவா, டெசிமல் இங்கே இல்லை. அப்போ நான் சிக்னிஃபிகண்ட் தானே. இது வந்து டெர்மினல் ஜீரோஸ். ஆமாவா, டெர்மினல் ஜீரோஸ்னால் அங்கே டெசிமல் இல்லைனா இட்ஸ் நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஒரு இதை வந்து அழுத்தி சொல்லியிருப்பேன். ஆமாவா. எஸ் இங்கே 400.0. இங்கே சிக்னிஃபிகண்ட் எவ்வளோப்பா, இங்கே எஸ் இங்கே வந்து 4. ஏன்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அப்போ அங்கே சிக்னிஃபிகண்ட்டாக மாறிடும். புரிஞ்சிச்சா. இன்னும் கொஷின்ஸ் நான் சொல்கிறதா, அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னும் கிளியரிட்டியாக இருக்கும். ஓகே, இன்னும் கொஷின்ஸ் நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். எஸ் கொஷின்ஸ் நம்ம எப்பவுமே கொஷின்ஸ் தானே அதிகமாக சால்வ் பண்ணுவோம். நீட் பிஒய்க்கு இருக்குப்பா, இதில் நீட் பிஒய்க்கு இருக்குது. லெட் வில் சால்வ். ஓகே, எஸ் 1 2 3 4. இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 0.00234. இதுக்கு 3பா, 3 4 12.0000. எஸ் இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எல்லாமே ஈஸி தான், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டமெல்லாம் இருக்காது. ஆமாவா, ஏன்னா பிகாஸ் நான் எல்லாமே சொல்லிட்டேன். எஸ் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் நான் ஜீரோஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்ட் 4. எஸ் இங்கே பாருங்கள் முன்னாடி ரைட்டில் இருந்தால் அது வந்து 0 டெசிமலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜீரோஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அது நான் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இங்கே 3 மட்டும் தானே இருக்கும். அதுவே பின்னாடி டெர்மினல் ஜீரோஸ் டெசிமல் இருந்துச்சுன்னா இட்ஸ் சிக்னிஃபிகண்ட். எஸ் அப்போ இங்கே எவ்வளோ வரும், 1 2 3 4 5 6 வருமா. எஸ் இங்கே பாருங்கள் சேம் டெர்மினல் ஜீரோஸ் இருக்கா. எஸ் இது வந்து இந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி. ஓகே, இதே மாதிரி. ஓகே, முன்னாடி ஜீரோஸ் ரைட் சைடில் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் என்ன நான் சொன்னேன், நான் சிக்னிஃபிகண்ட். அப்போ இங்கே 4 வருமா. ஒருவேளை இங்கே எதனா டெசிமல் வந்துருச்சுன்னா எஸ் அப்பயும் நீங்கள் 4 தான் சொல்ல போகிறீங்க. எஸ் இங்கே பாருங்கள் நடுவில் டெசிமல் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம 4ன்னு சொல்லியிருக்குமா. அதுவே டெசிமல் வந்து ஜீரோஸ் முன்னாடி நடுவில் அப்படி வரலை அப்படின்னும் போது எஸ் நான் டெசிமல்ஸ் ஆர் நான் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொன்னோன்னா புரிஞ்சிச்சா. டெர்மினல் ஜீரோஸ் வரும்போது எஸ் நோ. எஸ் இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். பிட்வீன் ஒரு நான் டிஜிட் நான் ஜீரோ டிஜிட்டுக்கு முன்னாடி ஜீரோஸ் இருந்தால் அது சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அப்போ இதுக்கு 8 கம்மியாக தான் இருக்குது. 1 2 3 4 5 6 வருமாப்பா. 6 வருமா. எஸ் நெக்ஸ்ட்டு கொஷின் சொல்கிறேன். இன்னும் ஒரு 3 கொஷின்ஸ் பார்த்துட்டு கிளியராக நம்ம போயிடலாம். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எப்படி கேட்டாலும் நம்ம எழுதிடணும். ஓகே, அப்படியே கொஷின் எழுதும் போதே சொல்லிடுவீங்கப்பா, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி டஃப்பாலாம் இல்லை. ஆமாவா. எஸ் இதுக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 0.0000 டெசிமல் இருக்குது. ஸோ சிக்னிஃபிகண்ட். ஆமாவா, டெசிமல் இருந்தாவே சிக்னிஃபிகண்ட். நான் டெசிமலாக இருந்தால் டெர்மினல் ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது. எஸ் இங்கே பாருங்கள் முன்னாடி ரைட்டில் வந்தால் நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ 4 வருமா. இங்கே பாருங்கள் இங்கே எல்லாமே நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா பிட்வீன் நான் ஜீரோஸ் முன்னாடி நடுவில் ஜீரோஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே எடுத்துக்குவோமா. 1 2 3 4 5 6 வருமா. எஸ் இங்கே பாருங்கள் டெசிமலுக்கு அப்புறம் ஜீரோஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து சிக்னிஃபிகண்ட் எடுத்துக்குமா. அப்போ 8 வருமா. புரிஞ்சிச்சா. ஈஸியாக இருக்கா. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஈஸியாக இருக்கா. எஸ் அப்படி புரியலனா நீங்கள் திருப்பி இந்த ரூல்ஸை பாருங்கள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
ஓகே புரிஞ்சிச்சா? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்லேயே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் இருக்குது. அதை ஓவரால் நம்ம பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஓகே ஈஸியாக பார்த்து முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஓகே எஸ் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்க்கலாம் இன் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். எஸ் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 2.1423 ஓகே இதுவும் எஸ் இதை ப்ளஸ் அடிஷன் தானே ஃபஸ்ட்டு ப்ளஸ் 0.24 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி ஆட் பண்ணுவீங்க? இந்த டெசிமலுக்கும் ஈக்குவலாக வச்சு நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா? அதில் கடைசியாக ஆன்சர் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணோன்னா விச் ஹேஸ் லோயஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். எதுக்கு வந்து லோயஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கோ அதுதான் கடைசியில் ஆன்சராக நம்ம எழுத போகிறோம். ஓகே அதுதான் கடைசியில் ஆன்சராக வரும். ஓகே புரிஞ்சிச்சா? எஸ் இதோடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஃபுல்லாகவே நான் ஜீரோஸ் 1 2 3 4 5 இதுங்க 5 இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோப்பா இருக்குது? இங்கே 2 இருக்குது. முன்னாடி ரைட்டில் 0 வந்தால் அதை நம்ம எடுத்துக்கூடாது. புரிஞ்சிச்சா? அப்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சரும் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே 2 டெசிமல் பாயிண்ட்ஸ். இங்கே வந்து 2 டெசிமல் பிளேஸ் இருக்கா? 2 டெசிமல் பிளேஸ் இங்கே 4 இருக்குது. 4 டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஆன்சர் நம்மளுக்கு 2 டெசிமல் பிளேஸில் இருக்கிற மாதிரி தான் ஆன்சர் வரும். எஸ் ஆன்சர் இந்த மாதிரி தான் வரும். எஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாமா? என்ன 2.1432 23 சாரி 23. இன்னொன்று அந்த டெசிமலுக்கு நேராகவே பாயிண்ட்டை வச்சு முன்னாடி இருக்கிற நம்பரை முன்னாடிக்கும் பின்னாடி இருக்கிறது பின்னாடி எழுத போகிறீங்க. ஓகே ஆன்சர் வந்து 2 டெசிமல் பிளேஸாக இருக்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சராக வரப்போகுது. 32830.2 ஓகே 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஆன்சராக எடுத்துக்கும். ஓகே 2 டெசிமல் பாயிண்ட்டை மட்டும் ஆன்சராக எடுத்துக்கும். எஸ் இதோடைய கரெக்ட் ஆன்சர் 2.38. இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் டிக் பண்ணணும். வேறு எந்த ஆப்ஷனும் டிக் பண்ணிடக்கூடாது. ஓகே இந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. உங்களை குழப்பறதுக்கோசரம் எல்லாமே கொடுத்து வச்சுருப்பாங்கப்பா. பட் நீங்கள் வந்து 2 டெசிமல் பிளேஸாக இருக்கிறத மட்டும் தான் நீங்கள் ஆன்சராக எடுக்க போகிறீங்க. எஸ் இது வந்து அடிஷனில். அதுவே தான் சப்ராக்ஷன்லையும் பண்ண போகிறீங்க. வேறு ஒன்றும் கிடையாது. 14.300 எஸ் மைனஸ் 6.762 எஸ் 6 பாயிண்டில் 0 பாயிண்ட். எஸ் இதில் வந்து 3 டெசிமல் பாயிண்ட் இருக்குது. எஸ் இதுலேயும் 3 தான் இருக்குது. அப்போ ஆன்சரும் வந்து சாரி நானே உங்களுக்கு குழப்பிட்டேன் பார்த்தீங்களா? இங்கே எத்தனை டெசிமல் இருக்குது? டெர்மினல் ஜீரோஸ் இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டே கிடையாது. இங்கே 1 தானே இருக்குது. ஒரே ஒரு டெசிமல் தான் இருக்குது. இப்படி சொல்லி கூட உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே இங்கே பாருங்கள் இங்கே 3 இருக்குது. அப்போ ஆன்சர் எப்படி வரும்? விச் ஹாஸ் லோயஸ்ட் டெசிமல் பாயிண்ட். எஸ் டெசிமல் பிளேஸ் அதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக வரப்போகுது. ஓகே எஸ் மைனஸ் பண்ணி பாருங்களேன். மைனஸ் பண்ணி 1 டெசிமலை மட்டும் தான் எடுத்துக்க போகிறீங்க. 300 மைனஸ் 0.7 எஸ் அந்த பாயிண்ட் நேராக வச்சுக்கிட்டு எஸ் மைனஸ் பண்ண போகிறோம். இவ்வளோதான். மைனஸ் பண்ணால் எஸ் 8 வரும். இங்கே 3 வரும். இங்கே 12 7 போச்சுன்னா 5 எஸ் பாயிண்ட்டு எஸ் 13 வருமா? புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஆன்சர் என்னவா எழுத போகிறோம்? ஒன்லி 1 டெசிமல் பிளேஸ் அதை மட்டும் தானே எடுத்து எழுத போகிறோம். அப்போ 13.5 வருமா? திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிச்சாப்பா? இதுவே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதை பார்த்துட்டு ஒரு கொஷினை பார்த்துட்டு நம்ம டைமென்ஷனல் அனலைசிஸ்குள்ளே போயிடலாம். ஓகே அது இன்னும் ஈஸியாக இருக்கும். கடைசியாக அதிலே ஒரு கொஷின் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதை முடிச்சிட போகிறோம். எஸ் இதுவே 1 hours வரும் போல். நானும் ஃபாஸ்ட்டாக தான்ப்பா நடத்திட்டு இருக்கேன். நான் ஒன்றும் ஸ்லோவாலாம் நடத்தலை. பட் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற வரைக்கும் டைம் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை. அரை மணி நேரத்தில் முடிச்சிடலான்னு பார்த்தேன். எஸ் 35 minutes ஆயிடுச்சு இப்போ. ஓகே நோ ப்ராப்ளம். பட் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது ஃபுல்லாக கொடுத்தாகணும். எஸ் மல்டிப்ளை
எஸ் அதில் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, செம்ம ஈஸி. ஆல்ரெடி நீங்கள் டெசிமல்லாம் நிறைய மல்டிப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க. 13.456 இன்ட்டு 1.92 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். எஸ், நம்ம கொஞ்சம் சின்னதாக எடுத்துருக்கோம். எஸ், இது மல்டிப்ளை பண்ணால் 26.3 வரும். நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். ஓகே, பண்ணி பார்த்தா கரெக்டாக ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் வந்து டிவைடட் 14.823 டிவைடட் பை 2.121. ஓகே, எஸ், இதோடைய ஆன்சர் இதோட ஆன்சர் 6.988 வரும்பா. 6.988 வரும். உங்களுக்கு இதெல்லாம் ஈஸி. டிவைடட் அண்டு எஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் ஈஸியாக இருக்கும். பட் அடிஷன் சப்ராக்ஷனில் தான் நீங்கள் வந்து லோயஸ்ட் டெசிமல் பிளேஸை எடுத்து ஆன்சராக கடைசியாக போடுவீங்க. ஓகே, எஸ், உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் இப்போதைக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறேனே. கால்குலேட்டர், எஸ், உங்களுக்கு ஆன்சர் தெரியணும் இல்லையா, அதனால் நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கையால் போடணும். ஓகே, நான் கையால் போட்டால் டைம் ஆகும். ஸோ தட் நான் சீக்கிரமாக போகிறதுனால இப்படி பண்ண போகிறேன். 1.92 ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா? எஸ், இங்கே பாருங்கள், 8 வந்து 8 வந்து 5ஓட அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது ப்ரிசிடிங் நம்பரில் நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்ன கரெக்டாக வரல? 26.3. 4, 5. எஸ், எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஒருவேளை எஸ் டிவிஷன் பார்க்கலாம் இருங்க. 0.823 டிவைடட் பை 2.121 6.9 வருது. 9 ஆன்சர். எஸ், கரெக்டாக தான் எழுதி வச்சுருக்கேன். எஸ், 4 டிஜிட்டை நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஆமாவா? எஸ், புரியுதா? இங்கே தான் இந்த சப்ராக்ஷன்லாம் ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். சப்ராக்ஷன்ற மல்டிப்ளிகேஷனில் தான் ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். ஜாஸ்ட் லோயஸ்ட் இங்கே 3 இருக்குது, இங்கே 3 நம்மளுக்கு வந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே லோயஸ்ட்டாக வந்து 4 இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு ஆன்சரும் 4ஆகவே வந்திருக்கு. ஆமாவா? இங்கே என்ன வந்துச்சு? 25.8ன்னு வந்துச்சா? அது வந்து 26ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 26 வரும். பட் இங்கே 6 டிவிஷன் ஃபிகர்ஸ் இல்லையா? ஸோ தட் எஸ் 25.8. ஓகே, அது அப்படியே எழுதிக்கோங்க. பட் எஸ் ஆன்சர் அப்படி தான் வரும். 25.8. நான் தான் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் எதனா தப்பு பண்ணி வச்சுருப்பேன். எஸ், இங்கே வந்து லோயஸ்ட் நம்பர்ஸ் தான் நம்மளுக்கும் கிடைக்கிது. ஆமாவா? லோயஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிளேஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. பட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் ஈஸி தான்ப்பா. ஓகே, புரிஞ்சுச்சா? அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தான் லோயஸ்ட் டெசிமல் பிளேஸ் எடுக்கும். இங்கே வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எடுத்துருக்கோம். புரியுதா? எஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஷினு. அந்த கொஷின் நம்ம பார்த்துட்டு எஸ் போகலாம். நான் எழுதிய போட்டுறதா பேசாமல்? ஓகே, நான் எழுதிய போட்டுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வந்து எழுதிய போட்டுறேன். ஓகே, நான் எழுதிய போட்டுறேன். நீட் பிஒய்க்யூ. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீட் பிஒய்க்யூ. இன்னும் ஒரு டாபிக் பார்க்க வேண்டியது இருக்குது. டைம் ஆனாலும் பரவாயில்ல, பார்க்கலாம். பார்த்து முடிச்சுட்டு நான் 1/2 ஹவரில் முடிச்சிருவேன் தான் வந்தேன். பட் நான் எப்போ எடுத்தாலும் எஸ் கொஷின்ப்பா. த டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன்
the density of solution எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.15 gram per milliliterன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் the mass of நான் போடுறேன். then the mass of 2.5 ml solution in correct significant figure. you have to find என்னன்னா மாஸ் கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து எஸ் எம்எல்ஏ கொடுத்துருந்தா அது வால்யூம்னு எடுத்துக்கணும். ஆமாவா? எஸ் வால்யூம் கொடுத்துட்டாங்க, டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, நீங்கள் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா இருக்குது. ஆமாவா? ஃபார்முலா இஸ் ஹேவிங். ஸோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். எஸ் இதோட ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்ப்பா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 5.432 ஏதோ ஒன்று நான் வந்து இது வந்து சும்மா தான் சொல்கிறேன். ஓகே, மாஸ் தானே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 5.43 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 இருக்குது. எஸ் ஃபஸ்ட் நம்ம இது மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். எஸ் நான் ஆப்ஷன் தப்பாக தான் போடுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். 5.4 கிராம்னு இருக்குது. இன்னொன்று வந்து எஸ் இன்னொன்று வந்து 5.4 ஓகே 0 கிராம்னு இருக்குது. பார்த்தோன்னே உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். எப்படின்னு தானே கேட்குறீங்க. பாருங்கள், லோயஸ்ட் டெசிமல் பாயிண்ட் எழுத போகிறீங்க. ஆமாவா? நோ அது வந்து அடிஷன் அண்டு சப்ராக்ஷனில் வரும். இங்கே வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எடுப்பீங்க. எஸ் இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? இங்கே 3, இங்கே 2. ஆமாவா? மல்டிப்ளிகேஷன் எப்படி மல்டிப்ளிகேஷன் வரும்னா, எஸ் டென்சிட்டி ஈக்குவல் மாஸ் பை வால்யூம்னு வருமா? மாஸ் பை வால்யூம் வருமா? இங்கே மாஸ் தான் கேட்குறாங்க. அப்படின் போது டி இன்ட்டு பின்னு வருமா? மல்டிப்ளிகேஷனில் லோயஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தானே ஆன்சராக வரும். எஸ் ஆமாவா? எஸ் பாருங்கள், லோயஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குது? எஸ் அப்சல்யூட்லி இஸ் 3. தேர்ட் ஆப்ஷன் 5.4ன்னு இருக்கு இல்லையா? எஸ் அதனால் இதுதான் ஆன்சராக வரும். புரிஞ்சிச்சாப்பா? எஸ் டென்சிட்டி இஸ் 2.15 into 2.5. எஸ் ஆன்சர் நீங்கள் இப்படி தான் எழுத போகிறீங்க. ஓகே, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து லோயஸ்ட்டாக எது இருக்கோ அது ஆன்சராக வரப்போகுது. புரிஞ்சிச்சா? பட் இந்த நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். பட் எனக்கு கரெக்டாக தெரியாது, ஆப்ஷன் நான் எழுதிட்டு வரல. ஓகே, புரிஞ்சிச்சா? இதுக்கு 4 வரையும் எனக்கு தெரியும்ப்பா. 4 வரையும் தெரியும். அதுக்கு மேலே எனக்கு வந்து இதுக்கப்புறம் என்ன வரும்னு தெரியாது. ஓகே, அதனால் நான் 3 அப்படின்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து கம்மியாக இருக்கிறத தான் எழுத போகிறீங்க. அவ்வளோதான். டைமென்ஷன் அனலைசிஸ் பார்க்கலாமா? டைமென்ஷனல் இட்ஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் ஓகே அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. டைமென்ஷனல் அனலைசிஸ். இன்னொன்று வந்து இல்லைனா யூனிட் கன்வர்ஷனாக என்னது? இப்போ மீட்டரில் இருக்குன்னா அது வந்து சென்டிமீட்டரில் மாற்ற போகிறீங்க. ஓகே, மீட்டர் அந்த மாதிரி நம்ம வந்து யூனிட்டை வந்து மாற்ற போகிறோம். புரிஞ்சிச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் ஈக்குவல் 100 சென்டிமீட்டர் சொல்லுவோமா? 100 சென்டிமீட்டர் அப்படி சொல்லுவோம். அதுவே 1 சென்டிமீட்டர் 1/100 மீட்டர்னு சொல்லலாமா? எஸ் இந்த 100 10⁻² வந்து மேலே போனால் 10⁻−2 மீட்டர்னு சொல்லலாமா? இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 10⁻−2 மீட்டர். நீங்கள் நிறைய தகவல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாவா? அதுவே செகண்டு 1 நானோமீட்டர் ஈக்குவல் 1 நானோமீட்டர்னா 10⁻−9 சொல்லுவோமா? 1 நிமிட் ஃபோன் வருது. ஓகே 10⁻−9 மீட்டர்னு சொல்லுவோமா? அதுவே 1 மீட்டர்னா எஸ் இந்த 10⁻−9 வந்து கீழே வந்துடும். 1/10⁻−9 நானோமீட்டர். ஓகே, இது -9 மேலே போனால் 10⁻9 நானோமீட்டர். அப்போது 1 மீட்டர்ன்றது 10⁻9 + 9 நானோமீட்டர் அப்படின்னு எழுதலாமா? எஸ் புரிஞ்சிச்சா? அதுவே எஸ் கேஜியில் பார்க்கலாமா? கேஜி
கிலோகிராம். 1 கிலோகிராம் ஈக்குவல்ட் 1 kg ஈக்குவல்ட் எவ்வளோ கிராம்ப்பா? எவ்வளோ கிராம்? 10 to சாரி எவ்வளோ கிராம்னு நான் கேட்குறேன். எஸ் 1 kgன்றது 1000 கிராம் சொல்லலாமா? எஸ் கரெக்டாக தான் 1000 கிராம் 10 to the power of 3ன்னு சொல்லலாமா? எஸ் அப்போ 1 கிராம் ஈக்குவல்ட் 1/10 to the power of 3 கிலோகிராம். புரிஞ்சிச்சா? இப்போ 10 to the power of -3 kg 1 கிராம் ஈக்குவல்ட். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ தட் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன். அதுவே 1 பிக்கோமீட்டர். பிக்கோமீட்டர் தான் 10 to the power of -12. அது நெக்ஸ்ட் லெக்சரில் நான் சொல்லுவேன்ப்பா. நியூமரிக்கல் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் லெக்சரில் சொல்லுவேன். அதுவும் இப்போ டெம்பரேச்சரை பற்றி கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது. டெம்பரேச்சர்னால் டிகிரி செல்சியஸ், டிகிரி அந்த மாதிரி இருக்குல்ல, ஃபாரன் ஹீட், கெல்வின், அதை வச்சு இப்போ எப்படி ஃபாரன் ஹீட்டில் கொடுத்துட்டு நம்மள செல்சியஸில் கொஷின் கேட்பாங்க, ஆன்சர் கேட்பாங்க, ஆமாவா? அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸும் நெக்ஸ்ட்டு வந்து நியூமரிக்கல் ப்ரிஃபிக்ஸை வச்சு பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கிடையாது, கான்செப்ட் எடுத்துகிட்டு வர போகிறேன் நெக்ஸ்ட் லெக்சரில். மோல் கான்செப்டில் இதெல்லாம் இருக்குது. என்சிஆர்டி புக்கு நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். ஓகே, யூ ஹாவ் டு சால்வ். அதில் நீங்கள் இந்த லெக்சரை பார்த்த உடனே நீங்கள் போய் அதை சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். புரிஞ்சிச்சா? அதுவே எஸ் மீட்டர் 10 to the power of -12 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 1 மீட்டர்னா 10 to the power of +12 பிக்கோமீட்டர்னு வருமா? ஏன்னா இந்த -12 கீழே போயிடுச்சுன்னா 1/10 to the power of -12ன்னு வரும். அதுவே அந்த -12 மேலே வந்துச்சுன்னா 10 to the power of -12 மேலே வந்தால் +12 ஆகிட்டு நம்மளுக்கு ஆன்சர் இப்படி கிடைக்கும். ஓகே, 1 மீட்டர் ஈக்குவல் 10 to the power of +12 பிக்கோமீட்டர். அதுவே மெகா ஃபோர்த் முடிச்சிட்டோம். 5th எஸ் ஈஸியாக இருக்கு இல்லையா? 1 மெகாகிராம். மெகான்றது 10 to the power of 6. மைக்ரோன்றது 10 to the power of -6. ஓகே, புரிஞ்சுச்சா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மைக்ரோனா என்னன்னு தெரியும், பட் மெகான்றது 10 to the power of 6 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் லெக்சரில் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் நான் போகிறதுல சால்வ் ஆகிடும். எஸ், ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக இருக்கும். பரவாயில்ல, நான் நெக்ஸ்ட்டில் இதை நடத்துகிறேன். இது வந்து 1/10 to the power of 6 மெகாகிராமு. எஸ், இந்த +6 மேலே போனால் 10 to the power of -6 மெகாகிராம் ஈக்குவல் டு 1 கிராம். புரிஞ்சிச்சா? வெரி வெரி ஈஸினோ. நெக்ஸ்ட்டு அப்படி பார்த்திங்கன்னா கடைசியில் 1 மீட்டர்ன்றது 10 to the power of 2 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர்ப்பா. அதுவே 1 மீட்டர் ஸ்கொயர்ன்றது எஸ் 10 to the power of 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாமா? அதுவே 1 மீட்டர் க்யூப் அப்படின்னா 10 to the power of 6 சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்லலாமா? எஸ், புரிஞ்சிச்சா? அப்போது எஸ் 1 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்றது டேஷ் மீட்டர் க்யூப். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்கள். இங்கே இருக்கிறதே தான் நான் கேட்டிருக்கேன். எஸ், இந்த 10 to the power of +6 கீழே போயிடுமா? கீழே போயிட்டு +6 மேலே வந்தால் 10 to the power of -6ன்னு வருமா? 10 to the power of -6 மீட்டர் க்யூப்னு சொல்லலாமா? ஈஸினோ? கஷ்டமாலாம் இல்லையே. இதுவே தான் கேட்டிருக்கேன். ஸோ தட் ஈஸி. புரிஞ்சிச்சா? இப்போது டைமென்ஷனல் அனலைசின்றதோட கன்வர்ஷன், நம்ம யூனிட் கன்வர்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம், ஆமாவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கொஷின் பாருங்கள். டென்சிட்டி வந்து ஈக்குவல் 2 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்னு இருக்குது. இதுவே நம்மளுக்கு டேஷ் கேஜி பை மீட்டர் க்யூப், சென்டிமீட்டரில் மீட்டர் க்யூப்பில் கேட்டாங்கன்னா எப்படிப்பா எழுதுவீங்க? எஸ், 1 லிட்டர்ன்றது 10 to the power of 3 சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதலாமா? எஸ், ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. எஸ், உங்களுக்கு இது தெரியுமா பாருங்கள். 1 லிட்டர் ஈக்குவல்ட் 1 லிட்டர்ன்றது தான் 1 லிட்டர் ஈக்குவல்ட் 10 to the power of 3 சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்லலாம். 10 to the power of -3 மீட்டர் க்யூப்னு சொல்லலாம். 1 இஸ் டெசிமீட்டர் க்யூப்னு சொல்லலாம். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1 லிட்டர்ன்றது நம்ம இப்படியெல்லாம் சொல்லலாம். புரிஞ்சிச்சா? எஸ், நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன்.
டென்சிட்டி வந்து 2 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்னு இருக்கிறத நம்ம கேஜி பர் மீட்டர் க்யூப்பில் எப்படி சொன்னால் இதோட ஆன்சர் இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்னா எஸ் இந்நேரம் நீங்கள் போட ஆரம்பிச்சிருக்கணும். எஸ் எப்படி போடுவீங்க? எனி ஐடியா அபவுட் திஸ்? எனி ஐடியா? ஓகே, நானே போடுறேன். நெக்ஸ்ட்டு வர கொஷின் நீங்கள் போடணும். ஓகே, எப்படி எழுதலாம்? இங்கே 2 கிராம் பர் 1 சென்டிமீட்டர் க்யூப்னு கொடுத்துருக்கானா, 2 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? எஸ், 2 கிராம். இப்போ வந்து கேஜிலையும் மீட்டர்லேயும் மாற்றணும். ஆமாவா? கேஜிலையும் மீட்டர்லேயும் மாற்றணுமா? எஸ், 2 இன்ட்டு கேஜியில் மாற்றினா 10 to the power of -3 கேஜின்னு போடுவீங்களா? -3 கேஜின்னு போடுவீங்களா? இங்கே வாங்க, கிராம் கேஜி 10 to the power of -3 கேஜி. ஆமாவா? அந்த 2 அப்படியே இருக்கும், அந்த இது வந்து அப்படியே இருக்கும். ஆமாவா? எஸ், அதுவே சென்டிமீட்டர் க்யூப்னா மீட்டரில் எப்படி எழுதுவீங்க? 10 to the power of -6 மீட்டர் க்யூப்னு எழுதுவீங்களா? ஓகே, சென்டிமீட்டர் க்யூப் -6 மீட்டர் க்யூப். அப்படின்னும் போது கேஜி பர் மீட்டர் க்யூப். ஆமாவா? கேஜி பர் மீட்டர் க்யூப் தான் அவங்க கேட்குறாங்க. இந்த யூனிட் வந்து மேலே போயிடுமா? 10 to the power of -6 மேலே போனால் +6ல் மாறும். +6ல் -3 போயிடுச்சுன்னா 10 to the power of +3 கிடைக்குமா? அப்போ ஆன்சர் வந்துடுச்சு 2 into 10 to the power of +3 கேஜி பர் மீட்டர் க்யூப்னு வருமாப்பா? கேஜி பர் மீட்டர் க்யூப். எஸ், கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப்பை நம்ம ஈஸியாக மாற்றிட்டோம் இல்லையா? ஈஸியாக மாற்றிட்டோமா? என்ன பண்ணி வச்சுருக்கேன்? இங்கே ஆன்சர் தப்பாக போட்டு வச்சுருக்கேன் இல்லையா? அதை தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன். +6 மேலே போனால் -6 அதை நம்ம இருக்கும். அதான் நல்லா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, 10 to the power of -6ன்னு வருமா? -6 மீட்டர் க்யூப்னு வருமா? எஸ், நான் தான் வந்து ஏதோ இதில் தப்பாக போட்டேன். எஸ், அப்படின்னும் போது 10 to the power of -6 மீட்டர் க்யூப் 1 சென்டிமீட்டர் க்யூப்ன்றது புரிஞ்சிச்சா? எப்படி நான் போட்டிருக்கேன்னு புரிஞ்சிச்சா? அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? 2 into 10 to the power of +3 வருமா? +3 கிலோகிராம் பை மீட்டர் க்யூப்னு வருமாப்பா? நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நான் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்லாம் நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, நீங்கள் போட போகிறீங்க. 1 கிலோகிராம் ஈக்குவல் டேஸ் மில்லிமீட்டர். இது நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு 1 நானோகிராம் ஈக்குவல் டேஸ் இன் மைக்ரோகிராம். 2 பிகோகிராம் ஈக்குவல் டேஸ் இன் கிலோகிராம். எஸ், போடுங்க பார்க்கலாம். இதெல்லாம் உங்களால் போட முடியுமா? சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். யூ ஹாவ் டு ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இது வருமா வராதான்னு தெரியும். வேணால் இந்த ஃபர்ஸ்ட் சம்ஸ் நான் போடுறேன், நெக்ஸ்ட்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி நான் போடுறேன்னு பார்த்துட்டு. 1 கிலோகிராம் ஈக்குவல் எத்தனை மீட்டர்னு சொல்லலாம்? 10 to the power of 3 மீட்டர்னு சொல்லலாமா? 1 கிலோகிராமு. புரியுதா? one millimeter equal 10 to the power of -3 மீட்டர்னு சொல்லலாமா? 1 millimeter equal 10 to the power of -3 மீட்டர்னு சொல்லலாமா? அப்போ 1 மீட்டர்ன்றது 10 to the power of +3 மீட்டர். மில்லிமீட்டர். ஓகே, புரிஞ்சிச்சா? அப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு கொஷின் வந்து மில்லிமீட்டரில் தான் கேட்குறாங்க. ஆமாவா? மில்லிமீட்டர் தானே ஆன்சர் கேட்குறாங்க. மில்லிமீட்டரில் தான் கேட்குறாங்க. அப்போது
10 to the power of 3 into 10 to the power of 3 millimeter எழுதலாமா? 1 meter equal to புரிஞ்சுச்சா? அப்போது 10 to the power of plus 6 millimeter சொல்லலாமா? இப்போ 1 kilogram கிலோமீட்டர் equal 10 to the power of plus 6 millimeter சொல்லலாமா? இதோட ஆன்சர் என்னப்பா வரும்? 10 to the power of plus 6 வரும். அதுவே நானோகிராம் இதெல்லாம் நாம் போடலாம், மைக்ரோகிராம். எஸ், எப்படி போகிறதுன்னு நான் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 நானோகிராம் ஈக்குவல் 10 to the power of -9 கிராம்னு சொல்லலாமா? ஆமாம்மா. அப்போ 1 கிராம் ஈக்குவல் 10 to the power of +9 நானோகிராம்னு சொல்லலாமா? அவங்க கொஷின் வந்து மைக்ரோகிராமில் கேட்டிருக்கான். ஆமாவா? மைக்ரோகிராம். அப்போ 1 மைக்ரோகிராம்ன்றது 10 to the power of -6 கிராம்னு சொல்லலாம். அப்போ 1 கிராம் ஈக்குவல் மைக்ரோகிராமில் 10 to the power of +6 மைக்ரோகிராம்னு சொல்லலாமா? +6 மைக்ரோகிராம். இப்போ 1 கிராம் ஈக்குவல் 10 to the power of +6 மைக்ரோகிராம். புரிஞ்சிச்சா? எஸ், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வந்து 1 நானோகிராம் தானே கேட்குறாங்க, 1 நானோகிராம் தான் கேட்குறாங்க. அப்போது இந்த 10 to the power of 9 வந்து கீழே வந்துடும். 10⁻6/10 to the power of 9 மைக்ரோகிராம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்பா. இது சும்மா பேசிக்ஸ் மேக்ஸ் மாதிரி தான். ஓகே. எஸ், இந்த +9 வந்து மேலே போனால் -9 வரும். அப்போ 10 to the power of -3 மைக்ரோகிராம். புரிஞ்சிச்சா? கொஞ்சம் வந்து எஸ், கன்வர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்கள் போட ஈஸியாக இருக்கும். தான் இருக்கும். டோன்ட் ஃபீல், ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, புரிஞ்சிச்சா? 1 மைக்ரோ எழுத போகிறீங்க, நானோ எழுத போகிறீங்க, கடைசியில் 1 கிராமுக்கு ஈக்குவல் பண்ண போகிறீங்க. ஆமாவா? ஈஸினோ. நெக்ஸ்ட் வந்து 2 பிக்கோமீட்டர் ஈக்குவல். பிக்கோனா 10 to the power of -12ன்னு சொல்லுவாங்களா? எஸ், கிலோமீட்டர்ன்றது மீட்டரில் வந்து 10 to the power of 3ன்னு சொல்லுவாங்க. ஆமாவா? 10 to the power of 3 மீட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ அதை போடலாமா? 1 கிலோகிராம் ஈக்குவல் வெயிட் கொஷின் என்னது? பிக்கோகிராம் தானே. 1 பிக்கோகிராம் 2 பிக்கோகிராம் ஈக்குவல் டேஷ் இன் கிலோகிராம்னு கேட்டிருக்காங்களா? கொஷினை பார்த்துக்கலாமே. 1 பிக்கோகிராம்னு சொல்லிட்டுனா மீட்டர். 2 பிக்கோமீட்டர் ஈக்குவல் டேஷ் இன் கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாவா? எஸ், 2 பிக்கோமீட்டர் அப்படின்றது 2 × 10 to the power of -2 -12 2ன்றேன். எஸ், -2ன்றதுனா சென்டிமீட்டரில் அந்த மாதிரி போகும். ஓகே, -12 மீட்டர்னு சொல்லலாமா? மீட்டர்னு சொல்லுவாங்களா? அப்போ 1 மீட்டர்ன்றது 1 மீட்டர். எஸ், அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் 10 to the power of 3 மீட்டர்னு சொல்லலாம். அப்போ 1 மீட்டர் அப்படின்றது 10 to the power of -3 கிலோமீட்டர்னு சொல்லலாமா? ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ 1 மீட்டரை இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போது 2 × 2 பிக்கோமீட்டர் ஈக்குவல் 2 × 10 to the power of ஆல்ரெடி -12 இருந்துச்சு. இப்போ 1 மீட்டர் ஈக்குவல் 10 to the power of -3 கிலோமீட்டர். புரிஞ்சுச்சா? அப்போ 2 × 10 to the power of -15 கிலோமீட்டர் வருமா? ஆன்சர் ஈஸி. இங்கே என்னப்பா வந்துச்சு? -3ன்னு வந்துச்சா? இங்கே 2 × 10 to the power of -15 கிலோமீட்டர். புரிஞ்சிச்சா? ஆன்சர் உங்களால் போட முடியுதுல்ல? நெக்ஸ்ட்டு கடைசியாக ஒரு கொஷின் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம இந்த லெக்சர் நம்ம முடிச்சுக்கலாம். ஈஸியாக இருக்குல்ல? அப்படியே கன்வர்ஷன் பண்ண போகிறீங்க. தான் சொன்னது எல்லாமே ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இட் வில் யூஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு திருப்பியும் வந்து எடுத்து பார்க்கும்போது கூட புரியும். an average adult have 5.2 liter of blood. அப்போ வால்யூம் ஆஃப் blood எதில் கேட்குறாங்கன்னா இன் மீட்டர் க்யூப். மீட்டர் க்யூப்பில் கேட்குறாங்க. ஆல்ரெடி 1 லிட்டர் ஈக்குவல் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். இன்னும் பேப்பர் கார்டில் இன்னும் ஒரு ஸ்லைட் நம்மளுக்கு தேவைப்படுது. பாருங்கள்,
1 லிட்டர் ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து மீட்டர் க்யூப்பில் தானே கேட்குறாங்க, மீட்டர் க்யூப்பில் தானே கேட்டாங்க கொஸ்டின். 1 லிட்டரில் கொடுத்துட்டு மீட்டர் க்யூப்பில் தான் கேட்குறாங்க. அப்போ 10⁻³ வெரி வெரி ஈஸி தான். ஆல்ரெடி நான் அதை சொல்லிட்டேன்ல, அதனால் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். 5.2 லிட்டர் ஈக்குவல் 5.2 × 10⁻³ மீட்டர் க்யூப். புரிஞ்சிச்சா? அதான் 1 லிட்டர் ஈக்குவல் 10⁻³ மீட்டர் க்யூப். அதுவே சென்டிமீட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா 10⁻+3 சென்டிமீட்டர்னு வந்துச்சா, சென்டிமீட்டர் க்யூப். அது டெசிமீட்டர் க்யூப். ஆமாவா, டெசிமீட்டர் க்யூப்பில் என்னென்னு எழுதணும், டெசிமீட்டர் க்யூப்பில் 1 டெசிமீட்டர் க்யூப். எஸ், 1 டெசிமீட்டர் க்யூப். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்காப்பா. கன்வர்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 100³ சென்டிமீட்டர் க்யூப். ஓகே, எஸ், இதை தப்பு பண்ணிடுன்னு பார்த்தேன். ஓகேப்பா. இஃப் தேர் எனி டவுட் இதில் நீங்கள் கேட்கலாம், கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன நடத்தினா மோல் கான்செப்ட்லேயே, எஸ் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா, எஸ் இங்கே பாருங்கள், என்சிஆர்டி புக்கில் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. கடைசியாக இருக்கா, ஸ்டார்டிங்கில் இருக்கும். டவுன்லோட் ஆகுது. லோட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எஸ் இந்த டால்டன் அட்டாமிக் தியரி வந்து நான் மோல் கான்செப்டில் நடத்தவே இல்லை. ஆமாவா, மோல் கான்செப்டில் நடத்தவே இல்லை. அது நாளைக்கு நான் அதையும் வந்து சொல்லிடுறேன். ஓகே, மொத்தம் 4 வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் தியரி வந்து இவர் தான் கொடுத்தாரு. ஓகே, எஸ் இவர் தான் கொடுத்தாரு. இவரை பற்றி நம்ம சொல்லாமல் இருந்தால் நல்லாவே இருக்காது. ஸோ தட் நான் வந்து நாளைக்கு அதையும் சொல்லிடுறேன். ஓகே, டால்டன் அட்டாமிக் தியரி அவர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தானே பார்த்துட்டு உட்காந்தோம். டைமென்ஷனல் அனாலிசிஸ் நடத்தணும்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் இது எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள். கொஷின்ஸ் இங்கே இருக்குது. இஃப் தேர் எனி டவுட் இன் கொஷின்ஸ் அதுவும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, பாருங்கள் 2 கொஷின்ஸ் 3-4 கொஷின்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே பாருங்கள். 1 லிட்டர் ஈக்குவல் 1000 மீட்டர் க்யூப். 1000 மீட்டர் க்யூப். சென்டிமீட்டர் க்யூப். ஆமாவா, எஸ் ஆமாம். 10⁻³ சென்டிமீட்டர் க்யூப் நான் சொன்னேன் இல்லையா. ஓகே, எஸ் நோ ப்ராப்ளம். எல்லாமே இருக்குது பாருங்கள், எல்லாமே இருக்குது. பாருங்கள், பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். எஸ், மல்டிப்ளிகேஷன். The result may be whereas in the measurement in the few significant numbers. எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் ஈஸியாக தான் பார்க்கும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணி 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். இது நீங்கள் வந்து 9th 10th படிச்சிருப்பீங்க. ஓகே, நீங்கள் வந்து இங்கே எப்படி எழுத போகிறீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் எஸ் விச் ஹேஸ் லோயஸ்ட் டெசிமல் பாயிண்ட் அதுதான் வந்து ஆன்சராக டிட்டர்மைன் பண்ணுவோம். ஆமாவா, only 1 18.0. அதனால் இதோட ஆன்சர் வந்து 13.1 மட்டும் வருது. 13.1 மட்டும் வருது. எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இட்ஸ் ஹவ் ஒன்லி 1 டெசிமல் பிளேஸ். ஸோ தட் ஆன்சரும் வந்து 1 டெசிமல் பிளேட்லேயே வந்து ஆன்சர் வந்துடுச்சு. ஆமாவா, மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். இந்த கவுண்டிங் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் அதுக்கு இன்ஃபைனைட்டி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா எல்லாமே எடுத்து பாருங்கள். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரவுண்ட் ஆஃப் கொடுத்துருக்கானா, ரவுண்ட் ஆஃப் significant notations
வந்து பாருங்கள், இந்த டெம்பரேச்சர் தான் நான் எடுத்துகிறேன்னு சொன்னால் டென்சிட்டியோட ஃபார்ம்லாம் இங்கே அப்ளை ஆகிடுச்சு. ரவுண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்களா? எஸ், இதை தான் இப்போ நான் இங்கே பாருங்கள் ப்ரிஃபிக்ஸு சிம்பிள்ஸ் இதை தான் நான் சொல்லலாம்னு நினச்சேன். இங்கே பாருங்கள் டெசி மெகான்றது 10⁻6, அப்புறம் பிக்கோன்றது 10⁻12, ஓகே மில்லி, ஓகே அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல. டெசின்றது 10⁻−1, ஓகே -1, அந்த 1 டெசிமீட்டர் க்யூப்னு சொன்னேன். ஆமாவா? ஓகே எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இதெல்லாம் ஃபிசிக்ஸ்லேயும் வரும்ப்பா, ஃபிசிக்ஸ்லேயும் வரும். வேர் இஸ் ரவுண்ட் ஆஃப்? எஸ்ஐ யூனிட் ரவுண்ட் ஆஃப் இல்லை, கீழே இருக்கோ? சிக்னிஃபிகன்ட் பிஎஸ் புக்கில் எடுத்து பார்க்கல ரவுண்ட் ஆஃபு, பட் இருந்தாலும் நான் நடத்திட்டேன், நோ ப்ராப்ளம். எடுத்து எல்லாமே பாருங்கள். ஓகேப்பா, இதோட போதும். நான் நிறைய டைம் எடுத்துக்கினேன், இதுக்கே 1 ஹவர்ஸா? எஸ், ஓகே தேங்க்யூ. இதில் எதனா டவுட்னா நீங்கள் கேளுங்க. ஓகே, எதுனா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதை ஆஃப் பண்ண நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னப்பா இது, டைமரை போயிட்டே இருக்கு. இப்படி பண்ணால் சீக்கிரம் முடிச்சிடும். எஸ், ஓகே தேங்க்யூப்பா. இதில் என்ன டவுட்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே, எஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. போய் இது கூட உட்காந்துட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன் பாரு. ஒரே நிமிஷம்ப்பா, எனக்குன்னு வந்து சோதனையை பார்த்தீங்களா?